ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்பாக்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ். அதில் ஆப்ளிக் இம்பாக்ட், அதில் ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு தி ப்ராப்ளம். A ball of mass 2 kg is moving with a velocity of 20 meter per second impinges on another ball of mass 2 kg moving with a velocity of 13 meter per second. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பால், அந்த பாலை 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதோட மாஸ் என்ன அப்படின்னா 2 கேஜின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வெலாசிட்டியில டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அதோட இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் 1 எவ்வளவு அப்படின்னா 20 மீட்டர் per செகண்ட். ஸோ இந்த பால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு பால்ல போய் இம்பாக்ட் ஆகுது, அதாவது இம்பிஞ்ச் ஆகுது. அந்த பாலோட மாஸ், அதை 2ன்னு எடுத்துக்கிறேன். அந்த பாலோட மாஸ் என்ன அப்படின்னா 2 கேஜி, அதுவும் சேம் வெயிட் தான். அது என்ன வெலாசிட்டியில டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 30 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டியில டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. At the time of impact, the velocities of balls are inclined 30 degree and 60 degree to the line of joining their center. ஸோ எதை மீன் பண்ணாங்க அப்படின்னா, இதான் பாடி 1. 1ங்கிறது பால் நம்பர் 1 அண்ட் 2ங்கிறது பால் நம்பர் 2. இந்த ரெண்டு வந்து இம்பாக்ட் ஆகுது. இம்பாக்ட் ஆகும்போது அதோட வெலாசிட்டி எந்த ஆங்கிள் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாலோட ஆங்கிள் ஆஃப் அது டைரக்ஷன் என்ன அப்படின்னா θ1 30 டிகிரியில, அண்ட் செகண்ட் பாலோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா இம்பாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் 60 டிகிரில வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆங்கிள் எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு சென்டரையும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு இவ்வளவு இன்க்ளைண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. ஷோயிங் ஃபிகர், ஸோ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் ஈக்குவல் டு 0.9. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அது என்னங்கிறத லேட்டர் சொல்றேன். ங்கிறது என்ன அப்படின்னா 0.9 அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. Find the magnitudes and direction of the balls after impact. So before impact அதோட velocity என்ன, அதோட direction என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. After impact அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. So let me explain the diagram. So this is body number 1 and this is body number 2. Body number 1 எப்படி அப்படின்னா, body number 1ங்கிறது U1 அது வந்து 20 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டியில டிராவல் ஆயிட்டு இருக்கு. பாடி நம்பர் 2 13 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டியில டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டிராவல் ஆகிற டைரக்ஷன் என்ன அப்படின்னா 30 டிகிரி. செகண்ட் பால் டிராவல் ஆகிற டைரக்ஷன் என்ன அப்படின்னா 60 டிகிரி. அதாவது θ1 is equal to 30 டிகிரி, θ2 is equal to 60 டிகிரி. ஸோ ரெண்டும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டும் மோதிக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுது. ரெண்டுமே என்ன அப்படின்னா எலாஸ்டிக் பாடி, ரெண்டுமே என்ன அப்படின்னா எலாஸ்டிக் பாடி. ஸோ ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுது. மோதினதுக்கு அப்புறம் வந்து பிரிஞ்சு போயிருது. அது எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இனிஷியலா வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டைரக்ஷன்ல V1 அப்படின்னும், இது V2, அதாவது பால் 1 வந்து இப்படி திரும்பி போறதாவும் பால் 2 இப்படி திரும்பி போறதாவும், ஆங்கிள் π1 ஆங்கிள்லையும் பால் 2 வந்து π2 ஆங்கிள்லையும் திரும்பி போறதா இனிஷியலா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இம்பாக்ட் ஆகிற கண்டிஷனை வச்சுக்கிட்டு நம்ம ஆஃப்டர் இம்பாக்ட் அந்த பாலோட வெலாசிட்டி என்ன, பால் 2ஓட வெலாசிட்டி என்ன, எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது அப்படிங்கறது என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ எதை பேஸ் பண்ணி இதை ஃபைன் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அதாவது மொமெண்டம்னா என்ன அப்படின்னா, மொமெண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. எந்த வெலாசிட்டியில டிராவல் ஆயிட்டு இருக்கு ஒரு மாஸ், அப்படி அதோட மொமெண்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதோட மாஸோட வெலாசிட்டியோட மல்டிபிளிகேஷனா இருக்கும். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இம்பாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு மொமெண்டம் இருக்கோ அதே மொமெண்டம் இம்பாக்ட் ஆனதுக்கு அப்புறமும் இருக்கும். அதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ மொத்தம் எத்தனை அப்படின்னா 2 பால் இருக்கு. பால் 1ஓட மாஸ், பால் 1ஓட வெலாசிட்டி. அதே மாதிரி சம்மேஷன் பால் 2ஓட மாஸ், பால் 2ஓட வெலாசிட்டி. ஏன் பிளஸ் ஆர் மைனஸ் போடுறோம் அப்படின்னா ரெண்டும் சேம் டைரக்ஷனா இருக்கலாம், இல்ல ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கலாம். ஸோ டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன அப்படின்னா பிளஸ் மைனஸ். ஸோ அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சம் ஆஃப் அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் பாடிஸ் பிஃபோர் இம்பாக்ட், அதே மாதிரி அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் பாடிஸ் ஆஃப்டர் இம்பாக்ட், ரெண்டுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். ஸோ U1 அப்படிங்கிறது வெலாசிட்டி பிஃபோர் இம்பாக்ட், V1ங்கிறது வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பாக்ட் ஃபார் பாடி 1. அதே மாதிரி U2 V2ங்கிறது பாடி 2க்கு. சரிங்களா? இதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்.
செகண்ட் லா என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன் அப்படி இல்லை நியூட்டன்ஸ் லா ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அதாவது ரெண்டு பால் தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு பாடி, இது ஒரு பாடி, சரிங்களா? தென் ஒரு கட்டத்துல வந்து இந்த ரெண்டும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மோதுது. இந்த மாதிரி மோதுது. மோதும் போது பாத்தீங்க அப்படின்னா இது எலாஸ்டிக் பாடி, அதாவது ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மோதுற இடத்துல உள்ள இந்த போர்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைட்டா டிஃபார்ம் ஆகும். தென் பிரிஞ்சு போறப்போ ஒரிஜினல் பொசிஷனுக்கு மாறி போயிடும், சரிங்களா? ஸோ பால் வந்து முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டா ரவுண்டா இருக்கும். மோதுறப்ப என்ன அப்படின்னா இந்த இடம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா பால் ஒன்னும் சரி பால் டூவும் சரி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லைட்டா வந்து டிஃபர்மேஷன் ஆகும் மோதுறப்போ அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. அதாவது பால் ஒன் வந்து ரவுண்டா இல்லாம அந்த மோதுற போர்ஷன் மட்டும் லைட்டா என்ன ஆகும் அப்படின்னா அப்படி பிளாட் ஆகும், சரிங்களா? இந்த டிஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ, அதாவது பிரிஞ்சு போறப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா மறுபடியும் ஒரிஜினல் போர்ஷனுக்கு திரும்பிடும். ஸோ அந்த பீரியட், அதாவது டிஃபார்ம் ஆகி ரீகைன் ஆகுற பீரியடுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இம்பல்ஸ் டியூரிங் தி ரெஸ்டிடியூஷன், இம்பல்ஸ் டியூரிங் த டிஃபார்மேஷன். அதாவது பால் டிஃபார்ம் ஆகுறப்போ தென் பால் வந்து ரீகெயின் ஆகுறப்போ ரெண்டோட இம்பல்ஸோட ரேஷியோ தான் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறாங்க. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா E is equal to V2 minus V1 divided by U1 minus U2. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா U1 minus U2 into E is equal to V2 minus V1. அதாவது 12-21 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 12ங்கிறது U1 minus U2 is equal to V2 minus V1. அதுதான் வந்து 12-21 ஈக்குவேஷன். இந்த மாதிரி சிம்பிளா 12-21 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா லா ஆஃப் கொலிஷன் அப்படி இல்லை அப்படின்னா லா ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இந்த ரெண்டு லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயக்ராம்ல வெலாசிட்டி வந்து இன்க்ளைண்டா இருக்கிறதுனால அதை ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலா இந்த இம்பாக்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ளிக் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் இம்பாக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பாடி இருக்கு, இந்த ரெண்டு பாடியும் எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஹரிசாண்டலா இந்த மாதிரி டிராவல் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து டைரக்ட் இம்பாக்ட். ஒன்று சேம் டைரக்ஷனா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கலாம். இந்த மாதிரி இம்பாக்ட் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா டைரக்ட் இம்பாக்ட். சப்போஸ் இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து இன்க்ளைண்ட் ஆகிருக்குது அப்படின்னா அந்த இம்பாக்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ளிக் இம்பாக்ட். ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ளிக் இம்பாக்ட். ஸோ வெலாசிட்டி இன்க்ளைண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ண வேண்டியது. ஸோ லெட் மீ see the diagram. ஸோ U1 பாத்தீங்க அப்படின்னா 30 டிகிரி வித் ஹரிசாண்டல் லைன், U2 பாத்தீங்க அப்படின்னா 60 டிகிரி வித் ஹரிசாண்டல் லைன். ஸோ நான் இதை ரிசால்வ் பண்ண அப்படின்னா U1க்கு ஒரு ஹரிசாண்டல் டேர்ம் ஒரு வெர்டிகல் டேர்ம், அதே மாதிரி U2க்கு ஒரு ஹரிசாண்டல் டேர்ம் ஒரு வெர்டிகல் டேர்ம். சிமிலர்லி V1க்கு ஒரு ஹரிசாண்டல் டேர்ம் அண்ட் வெர்டிகல் டேர்ம். அது இன்க்ளைண்ட் ஆயிருக்கு, வேல்யூ தெரியாது. ஸோ இன்க்ளைண்ட் ஆயிருக்கிறதால ரிசால்வ் பண்றேன். V2க்கு ஒரு வெர்டிகல் டேர்ம் அண்ட் ஹரிசாண்டல் டேர்ம். ஸோ ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் 60 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா 6 டிகிரியா இருக்கும். இது 30 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி இருக்கும். சிமிலர்லி இது π1 அப்படின்னா இந்த ஆங்கிள் π1, இது π2 அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா π2. தென் தீட்டாக்கு பக்கத்துல இருக்க டேர்ம் என்ன அப்படின்னா காஸ் டேர்ம். ஸோ காஸ் 30 டிகிரி. ஸோ U1 காஸ் 30 டிகிரி, இது என்ன அப்படின்னா U1 sin 30 டிகிரி. அதே மாதிரி தீட்டாக்கு பக்கத்துல இருக்க டேர்ம் என்ன அப்படின்னா காஸ் 30. ஸோ U2 காஸ் 60 டிகிரி. This one is U2 sin 6 degree. Similarly, V2 cos π2, V2 sin π2, V1 sin π1, V2 cos π1. இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸை வந்து ரிசால்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ரிசால்வ் பண்ணதுக்கு அப்புறம் we have so many vertical components and horizontal components. ஸோ வெர்டிக்கல் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட்ல வந்து என்ன பண்ணாது அப்படின்னா தலையிடாது. ஸோ எப்படி சொல்ல வர அப்படின்னா லெட் மீ see. நீங்க சால்வ் பண்ணதுக்கு வர பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ் இருக்க எல்லா டேர்மும் உங்களுக்கு ஹரிசாண்டல்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் டேர்ம். ஹரிசாண்டல் டேர்ம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பாலை வந்து மூவ் பண்ணி இம்பாக்ட் பண்ண வைக்கும். அதாவது பால் ஒன்னோட ஹரிசாண்டல் டேர்ம் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணும்,
பால் 2 ஓட ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து பாலை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும். ஸோ இது ரைட் சைடும் இது லெஃப்ட் சைடும் மூவ் ஆகுறதால தான் ரெண்டு பால் என்ன ஆகுது அப்படின்னா மோதுது. இது வெர்டிகல் காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா பால் 1க்கு டவுன்வர்டா மூவ் ஆகுது, பால் 2க்கும் டவுன்வர்டா மூவ் ஆகுது. ஸோ வெர்டிகல் காம்பனன்ட் பாலோட இம்பாக்ட்ல எந்த ஒரு பங்கும் வைக்கல. ஹரிசாண்டல் காம்பவுண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பால் 1 ரைட் சைடும் பால் 2 லெஃப்ட் சைடும் தள்ளி ஒண்ணுக்கு ஒண்ணு மோத வைக்குது. ஸோ நீங்க ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணினா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமா இருக்கட்டும், லா ஆஃப் கொலிஷனா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். வெர்டிகல் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் இம்பாக்டும் ஆஃப்டர் இம்பாக்டும் ரெண்டுமே சேம் தான். ஸோ பால் ஒன்னோட இதான் வந்து பால் ஒன்னோட வெர்டிகல் காம்பனண்ட் u1 sin theta 1 that is equal to v1 sin pi 1 பிஃபோர் இம்பாக்ட் ஆஃப்டர் இம்பாக்ட். பிஃபோரும் ஆஃப்டரும் வெர்டிகல் காம்பனண்ட் இம்பாக்ட்ல இன்வால்வ் ஆயிக்கல. ஸோ ரெண்டோட வெர்டிகல் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா சேம் தான். அதே மாதிரி பால் 2 பாத்தீங்க அப்படின்னா u2 sin theta 2 v2 sin pi 2 பிஃபோர் இம்பாக்டும் ஆஃப்டர் இம்பாக்டும் அதோட வெர்டிகல் காம்பவுண்ட் வந்து சேம். இது நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பவுண்டை யூஸ் பண்ணி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அதாவது மொமெண்டமோட ஃபார்முலா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு சொன்னோம். வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த காம்பவுண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பவுண்ட் தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ மாஸ் m1 ஹரிசாண்டல் காம்பவுண்ட் u1 cos theta 1. இது பால் 1ஓட பிஃபோர் இம்பாக்ட். அதே மாதிரி பால் 2ஓட பிஃபோர் இம்பாக்ட், பால் 1க்கு ஆஃப்டர் இம்பாக்ட், பால் 2க்கு ஆஃப்டர் இம்பாக்ட். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் சம்மேஷன் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா மாஸ் இன்டு ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் தி வெலாசிட்டி. அதே மாதிரி உங்களுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் ரெஸ்டியூஷன். ஸோ ஈயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 21 சாரி v1 மைனஸ் v2 மைனஸ் v1 டிவைட் பை u1 மைனஸ் u2. இதுல வெலாசிட்டி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட்னா v2க்கு v2 cos pi 2 v1 cos pi 1 ஆஃப்டர் இம்பாக்ட். பிஃபோர் இம்பாக்ட்டுக்கு u1 cos theta 1 மைனஸ் u2 cos theta 2. இந்த மாதிரி ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை வச்சு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமும் லா ஆஃப் கொலிஷனும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் தான் அந்த ரெண்டு பாடியை இம்பாக்ட் பண்ண வைக்குது. வெர்டிகல் காம்பனண்ட் வந்து இம்பாக்ட்ல இன்வால்வ் ஆகல. ஸோ பிஃபோர் இம்பாக்ட் ஆஃப்டர் இம்பாக்ட் வெர்டிகல் காம்பனண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவலா இருக்கும். இது கிளியரா தெரிஞ்சாதான் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், வெர்டிகல் காம்பனண்ட் ஈக்குவலா எடுத்துக்கிறேன். ஸோ பிஃபோர் இம்பாக்ட் வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் பால் நம்பர் 1, பிஃபோர் ஆஃப்டர் இம்பாக்ட் வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் பால் நம்பர் 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா பால் நம்பர் 1க்கு, இந்த ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா பால் நம்பர் 2க்கு. பால் நம்பர் 1ஓட பிஃபோர் ஆஃப்டர், பால் நம்பர் 2ஓட பிஃபோர் ஆஃப்டர் வெர்டிகல் காம்பவுண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ரெண்டும் ஈக்குவல் தான், சரிங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பிஃபோர் இம்பாக்ட் பால் 1ஓட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 20 மீட்டர் பர் செகண்ட். என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னா 30 டிகிரில இருக்கு. ஸோ 20 30 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ v1 sin pi 1 is equal to 10 மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி பால் 2க்கு வெலாசிட்டி என்ன அப்படின்னா u2 is equal to 30 மீட்டர் பர் செகண்ட், theta 2 is equal to 60 degree. So 30 meter per second and 60 degree substitute பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் 25.98. So v2 sin pi 2 is equal to 25.98 மீட்டர் per second. ஸோ இப்போ இந்த ரெண்டை சப்ஸ்டியூட் பண்ணதால நமக்கு என்ன கிடைக்குது, வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப்டர் இம்பாக்ட் v1 sin pi 1 v2 sin pi 2 கிடைக்குது. இதை அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எடுத்துக்கலாம். m1 u1 cos theta 1 m2 u2 cos theta 2. அதாவது பால் நம்பர் 1 பிஃபோர் இம்பாக்ட், பால் நம்பர் 2 பிஃபோர் இம்பாக்ட், பால் நம்பர் 1 ஆஃப்டர் இம்பாக்ட், பால் நம்பர் 2 ஆஃப்டர் இம்பாக்ட். மாஸ் இன்டு வெலாசிட்டி, மாஸ் வெலாசிட்டி, மாஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது அதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸோட வேல்யூ பால் 1க்கும் 2 kg தான், பால் 2க்கும் 2 kg தான். ஸோ 2ங்கிறது காமன், சரிங்களா? ஸோ மாஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மாஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2 kg. ஸோ மாஸ் 1 எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், மாஸ் 1 மாஸ் 2 எல்லாத்தையுமே அடிச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டை வெளியே எடுத்து எல்லாமே காமன் தானே, ஸோ வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். தென் u1 இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட், theta 1 இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. தென் u2 இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர் பர் செகண்ட், theta 2 is equal to 60 degree. அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. u1 theta 1 u2 theta 2. ரைட் சைடுல எந்த டேர்மே உங்களுக்கு தெரியாது. ஸோ v1 cos pi 1
v2 cos pi 2 இதை அப்படியே வச்சுக்கோங்க. v1 cos pi 1 plus v2 cos pi 2 then 20 cos 30 minus 30 cos 60 சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து 2.62. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இல்ல ஏன் வந்து நம்ம வந்து மெயினா வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் போடுறோம் அப்படிங்கிறது தெரியணும். இல்ல பிளஸ் ஆர் மைனஸ் தான் வரும் சரிங்களா. இந்த ஈக்குவேஷன்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல பிளஸ் ஆர் மைனஸ் வரும். பால் 1 வந்து ரைட் சைடு மூவ் ஆகுது, பால் 2 வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது பிஃபோர் இம்பாக்ட். ஆஃப்டர் இம்பாக்ட்ல உங்களுக்கு தெரியாது, அதனால பிளஸ்னே வச்சுக்கோங்க. பிளஸ்ன்னு வச்சுக்கலாம், மைனஸ்ல வச்சுக்கலாம், இந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க பிளஸ் ஆர் மைனஸ்னு கூட அப்படியே கூட வச்சுக்கோங்க சரிங்களா. ஆனா பிஃபோர் இம்பாக்ட் வந்து பால் வந்து ரைட் சைடு மூவ் ஆகுது, பால் நம்பர் 1. பால் நம்பர் 2 வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. ரைட் சைடு மூவ் ஆகிறதுக்கு பாசிட்டிவ்னும் லெஃப்ட் சைடு மூவ் ஆகிறதுக்கு நெகட்டிவ்னு வச்சுக்கிறேன். ஸோ அதாவது ஆப்போசிட் மூவ் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இதே ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அதே மாதிரி தான். v2 cos pi 2 v1 cos pi 1 இதோட வேல்யூ தெரியாது. u1 cos theta 1 u2 cos theta 2. u1 க்கு என்ன போடுங்க அப்படின்னா 20 மீட்டர் per second, theta 1க்கு 30 டிகிரி, u2க்கு 30 மீட்டர் per second, u2 theta 2க்கு 60 டிகிரி. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா தென் மொமெண்ட் லா ஆஃப் collision அதாவது லா ஆஃப் ரெஸ்டியூஷன்ல ரெஸ்டியூஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க சம்ல 0.9, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் 0.9 கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் அப்படி எல்லாமே நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 29.088 மீட்டர் per செகண்ட்ல கிடைக்குது. இது என்ன அப்படின்னா v2 cos pi 2 minus v1 cos pi 1. இதுல சப்ஸ்டியூட் பண்றப்போ பாத்தீங்க அப்படின்னா u2 அதாவது u1ங்கிறது ரைட் சைடு மூவ் ஆகுது, u2ங்கிறது லெஃப்ட் சைடு. பால் 1 ரைட் சைடு மூவ் ஆகுது, பால் 2 லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. லெஃப்ட் சைடு மூவ் ஆகிறதால அதோட வெலாசிட்டியை -30 அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். அதாவது u1 is equal to 20 மீட்டர் per செகண்ட், u2 is equal to -30 மீட்டர் per செகண்ட். ஏன் அப்படின்னா u1ங்கிறது ரைட் சைடு மூவ் ஆகுது, u2ங்கிறது லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்ததுனால u2க்கு மைனஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுலயும் நீங்க u2க்கு மைனஸ் போடுற மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதும் போதே அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க திருப்பி எழுதிக்கலாம். கிவன் டேட்டா எழுதும் போதே உங்களுக்கு u1 வந்து ரைட் சைடு மூவ் ஆகுது அப்படின்னு எழுதிக்கலாம், u2 வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறதுனால நீங்க முன்னாடி மைனஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்க இங்கேயே மைனஸ் சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேரக்டா ஈக்குவேஷன்ல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா -30 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஆன்சர் ரொம்ப ஈஸியா வரும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நான் பண்ண சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் வருது. ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா v2 cos pi 2 minus v1 cos pi 1 is equal to 29.088. இந்த ஈக்குவேஷன் அப்படி வச்சுக்கிறேன். தென் ஈக்குவேஷன் 1 அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல கிடைச்ச ஈக்குவேஷனையும், ஈக்குவேஷன் நம்பர் 2 லா ஆஃப் கொலிஷன் அப்படி இல்லை அப்படின்னா லா ஆஃப் லா ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அதோட ஈக்குவேஷனையும் ரெண்டையும் சால்வ் பண்றேன். ரெண்டையும் சால்வ் பண்றது நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்படியே ஆட் பண்றேன். ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். v1 cos pi 1 பிளஸ்ல இருக்கு, இல்ல v1 cos pi 1 மைனஸ்ல இருக்கு. ரெண்டையும் கூட்டும் போது பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா v2 cos pi 2 v2 cos pi 2. ஸோ 2 v2 cos pi 2 is equal to 29.2.3 கூட்டினேன் அப்படின்னா 31.402. இதை சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு v2 cos pi 2 ஆன்சர் வந்துடும். v2 cos pi 2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 15.7. அதுக்கு நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு v1 cos pi 1 ஓட ஆன்சர் வந்துடும். எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா -13.38 அப்படின்னு. மைனஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது சரிங்களா. அது அப்படியே இருக்கட்டும். ஸோ v1 cos pi 1 அந்த வேல்யூ அப்படியே கிடைச்சிருச்சு. இப்போ செக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூலாம் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெர்டிகல் டேர்மோட வேல்யூ v1 sin pi 10 மீட்டர் per செகண்ட், v2 sin pi 2 அதாவது சைன் டேர்மோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்றப்போ காஸ் டேர்மோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ 4 வேல்யூ எழுதிக்கோங்க. sin pi 1 v1 sin pi 1 10 மீட்டர் per செகண்ட், v2 sin pi 2 25.98, v1 cos pi 1 -13.38. இல்ல மைனஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷனை தான் மீன் பண்ணுது. இப்போ மைனஸ்ங்கிறது நீங்க வந்து ஃபைனலா போட தேவையில்ல, போடுறதா போடுற மாதிரியே வச்சுக்கோங்க, ஒன்னும் இஷ்யூ இல்லை. கடைசி வரைக்கும் ஆன்சர் மைனஸ்லேயே வரும், அவ்வளவுதான். தென் v2 cos pi 2 15.7 மீட்டர் per செகண்ட். இப்போ என்ன பண்றேன்னா இதை ரிசால்வ் பண்றேன். அதாவது sin pi 1ஐயும் cos pi 1ஐயும் ரெண்டையும் டிவைட் பண்றேன். டிவைட் பண்றப்போ sin pi cosங்கிறது tan ஆயிடும். அதாவது v1 கேன்சல் ஆயிரும். sin pi 1 cos pi 1 சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா tan pi 1 அப்படின்னு வந்துடும். இதுல இருந்து pi 1
பால் நம்பர் 2க்கு v2 sin by 2 divided by v2 cos by 2. இதை சால்வ் பண்ண அப்படின்னா v2 கேன்சல் ஆயிடும். தென் sin by 2 cos by 2 இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா tan by 2 ஆயிரும். tan by 2க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுல இருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா π2 கண்டுபிடிச்சிடலாம். தென் π2 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா v2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் நதிங் பட் magnitude of ball 1 and ball 2 velocity after impact. π1 π2 வந்து direction after impact. ஸோ இப்படிதான் வந்து நம்ம law of conservation of momentum and law of collision, நியூட்டன்ஸ் law of collision யூஸ் பண்ணி impact of elastic bodiesல oblique impact வந்து சால்வ் பண்ற மெத்தட். தேங்க்யூ.